எப்படி வருது? எல்லா மாதிரி வருதா? ஓகே, வணக்கம் மக்களே. அகைன் காரணம்பாளையம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நம்ம தான் சண்டே ஆனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து காரணம்பாளையம் தான் பெஸ்ட் ஸ்பாட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. இப்போ வந்து தவணை சும்மா ஒரு மெமரிஸ்க்காக எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக வீடியோ ஆன் பண்ணேன். ஆனால் டக்குனு எனக்கு வீடியோ எடுக்கலாம் ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலங்காத்தால மணி ஒரு 10:30க்கெல்லாம் காரணம்பாளையம் வந்துட்டேன். இப்போ தான் கூட்டெல்லாம் வர காலையில் 10:30 மணிக்கெல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள். எல்லாம் வெளியிருந்து தான் வராங்க. ரெண்டாவது பெரிய பெரிய கட்லா மீன்லாம் இருக்குது. நம்ம வந்து காலையிலேயே நம்ம ஃபிஷ் பழனிசாமி அண்ணங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், சார்ஜ் மூய போதுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது. ஏன்னா 10% சார்ஜ் இருக்குது. அதனால் இது காரணம்பாளையம் விளாக் இல்லை. அதான் என்னென்னு சொல்லிடுறேன். நம்ம காலையிலே வந்து பழனிசாமி அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி விலாங்கு மீன் இருக்குல்லங்க, அது வந்து குழம்புக்கும் ரோகு மீன் வந்து சில்லிக்கும் சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதனை வரைக்கும் நம்ம காரணம்பாளையத்தில் செஞ்சு இங்கேயே சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றமாக நானும் தவன் வந்து இங்கே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொண்டே சாப்பிட போகிறோம். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ. அதான் மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விட்டாங்க இல்லைங்க. ஸோ அதனால் காவேரி இடத்துல தண்ணி கரைப்புறம் ஓடுது, அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து பெரிய பெரிய கட்லா மீன் வச்சுருக்காங்க, அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். செமையாக இருக்கும். சரிங்களா? காமிச்சதே இது வந்து இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போது தானே பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணுறியா? மக்களே, ஆற்றுக்கெல்லாம் கூட்டு வந்தீங்க அப்படின்னா கை புடி வந்து என்னைக்கு நல்லா புடிமானமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ குழந்தை என்ன இக்காந்த கொண்டும் இந்த மாதிரி இடத்துல வந்து வச்சு விளையாட இருக்கக்கூடாது. கையை விடாத. பார்த்தீங்களா? இதுதான் சிறுவர்கள் பண்ணுற வேலை. பிடிச்சிக்க, அப்புறம் அங்கே மேலே கூட்டிகிட்டு போயிடும்டா. 2 கையில் விளையாடணுமா? சரிங்க மக்களே, அப்படியே அங்கே பாருங்க மக்களே. தெரியுதா எப்படி கடை புரண்டு வந்துகிட்டு இருக்குது பாருங்கள் தண்ணி. அப்படியே இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்க, அப்படியே இந்த பக்கம் வருது. அப்படியே அங்கே பாருங்க, எல்லாம் பாருங்க. அங்கெல்லாம் தான் மீன்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? மேலே கொண்டு போய் காட்டுற மக்கள். அந்த இடத்துல மேலே நின்று பார்த்தோம் அப்படின்னா அது அழகாக தெரியும். பார்க்காதவங்களுக்கு செம்மதாக இருக்கும். சரி, போகலாமா மேலே? ஓகேங்க மக்களே, குளிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சுத்தம் பண்ணி தர இடம் காரணம்பாளையத்தில். தெரியுதா? எல்லாம் பாருங்கள், லைனாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? சுத்தம் பண்ணுறதுலாம் நிறைய பேர் இருப்பாங்க மக்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மீன்லாம் காட்டுறோம் பாருங்களேன். அப்பா வணக்கம்டா மாப்பிள்ளை. இன்னைக்கு ரொம்ப எங்கப்பா அவங்க பாருங்க, இது சரியான பெருசுங்க. அதான் இந்த மீன் கட்லா மீன் பாருங்க மக்களே, எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? எப்படி தாண்டிட்டு இருக்குதுன்னு. ஒரே மீன் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோவுக்கு மேலே வரும். பெரிய மீன் தான். கட்லா மீன். அவர் அப்படியே இங்கெல்லாம் பாருங்க மக்களே, அதான் நிறைய வச்சுருக்காங்க பாருங்க. அதெல்லாம் ஜிலேபி. பிடிக்கலாம், அதான் அவர் பிடிப்பார் பாரு. பாருங்க மக்களே, ஒருத்தருக்கு வந்து எடை போட்டுட்ருக்காங்க. ஜிலேபி வந்து கிலோ ஏன்னா ஜிலேபி கிலோ 150 ரூபாய்ங்களா? 150 கிலோ 200 பெருசு 200. ஓகே, பெருசு 200, சின்னது 150ங்களாம்மா மக்கள். ஆமாம் சாமி, நம்மளுக்கு சின்னது மட்டுமா? சரிங்க மக்கள். இங்கே பாருங்க, கட்லா மீன் பாருங்கள், பயங்கரமாக அலப்பற பண்ணிட்டு இருக்குது. அது இது போராடுதுன்னு நினைக்கிறேன். வரீங்க இல்லை இங்கே மக்கள். இங்கே பாருங்க, இது வந்து மூச்சுக்கு போராடுது. மூச்சு எடுக்க வச்சாச்சு. பாவமாக இருக்குதுங்க. எடுத்தாச்சு மூச்சு, அவ்வளோதான் உள்ள வயாச்சு. மூச்சுக்கு போராடிட்டு இருந்துச்சு. சரி, போகலாமா மக்கள்? அவ்வளோதான், கீழேருந்து அப்படியே மேலே வந்தாச்சு. பாருங்கள் மக்களே, தெரியுதா? நம்ம வந்து அந்த இடத்துல தான் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தெரியுதுங்களா? காரணம்பாளையம் டேம். இது காரணம்பாளையம் டேமில் ஜேடர்பாளையம் டேமுங்க. தெரியுதா? தண்ணி பாருங்க, சும்மா கடலாட்டு போயிட்டு இருக்குது பாருங்க. பார்க்கலாம். சரி, போகலாப்பா. மீன் ரெடியாக இருக்கு, போய் வாங்கிட்டு போகலாம். அடுத்து பாருங்கள் மக்கள், காலங்கத்தால் நேரமே வந்து மீன்லாம் சொல்லி செஞ்சு கொண்டாந்து பசங்களாம் பாருங்கள் ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்தாலும் இப்படி தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். தெரியுதா மக்கள்ஸ்? அடுத்து பாருங்கள், தம்பி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு. தம்பி அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கொம்பு வேறு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. பட்டாசு பால் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரணம்பாளையம் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, மீன் சாப்பிடலாம், வேறு அளவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் K7 யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் தான் பண்ணியிருக்கோம். எனக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். மீன் சாப்பிடோட வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சேனல் தம்பி? சேனல் வந்து பட்டாசு பாலு. பட்டாசு பாலு. இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். பட்டாசு பாலு இன்ஸ்டாவிலையா? ஓகே தம்பி. யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேற என்டர்பிரைஸ். நான் தான் பட்டாசு பாலு பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி தம்பி. முத்தூரா? ஆமாம், இதே எங்கள் மாமா. பாத்துங்க, எல்லாம் ஃபேமிலி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே 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 சரி தங்கச்சி என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க. ஓகே மக்களே, ஒரு வாரத்தை தான் கேட்டேன், தம்பி விட்டு கிளப்பி விட்றேன். பட்டாசு பால் சரவடியை வெடிக்கிறியா கரெக்டா? ஓகே சரிங்க மக்களே, வாங்க அப்படியே போய் வாங்கிட்டு கிளம்பலாம். மக்கள் அடுத்து பாருங்கள், சிங்க நட ஓட்டு அண்ணன் வராரு பார்த்தீங்களா? இவரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான். காலையிலேயே ஜம்முன்னு போட்டிங்களாட்டு இருக்குது சிங்க நட. போட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்களா? நல்லா சொன்னேன். சரிங்க, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கு. சரி, எந்த ஊருங்கண்ணா? கரூர் பரமத்திங்களா? சரிங்கண்ணா. 2 பேரும் வந்தீங்களா? 2 பேர் தான். சரி சரிங்கண்ணா. மீன் எடுத்தாச்சுங்களா? மீன் எடுத்தாச்சு. குளிக்கலான்னு வந்தால் தண்ணி ஓவராக இருக்குது. நீங்கள் குளிச்சிட்டிங்களா இருக்குது? ஆமாம், ஓரத்தில் நின்று குளிச்சேங்க. நாங்களே வறுவலுக்கு கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். குக்குது சரிங்கண்ணா, ரைட்டுங்கண்ணா. இங்கே அடிக்கடி வரையே போல வரமாட்டேங்கிற வீடியோவில் டைம் இல்லை. மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா பாருங்கள் மக்களே, கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அண்ணன் வந்து குழம்புக்கு தனியாக இது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் காலையில் கொடுத்தோம், நம்ம நேரமே கொடுத்தாச்சு. அப்போ வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லை. அப்புறம் ஆற்றுலேயே குளிச்சோடனே மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏசாமே வாங்கலாம் இந்த வீடு தரார். நம்ம கேமரா போயிடுச்சு. என்னாச்சு? கேமரா போகிறேன் சார். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி காட்ட காய்ச்சி போவாங்களே. இந்தா மக்கள் அடுத்து பாருங்கள், தெரிகிறதா? இந்த பக்கம் வந்து குழம்பு கொதிச்சிட்டு இருக்குதுங்களா? அந்த பக்கம் பாருங்கள், சில்லி பொரிச்சிட்டு இருக்குது. செமையாக இருக்கும் இந்த கடை. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி வர மாட்டேங்க. இதை பாருங்கள், இங்கே என்ட்ரன்ஸ் ஆகி வருவாங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ரைட் சைட்லேயே அந்த கடை இருக்கும். சரி போலாமா? வாங்கிட்டு கிளம்பலாம். மக்களே பாருங்கள், பொரிச்ச மீன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா குழம்பு. இந்த தலையை மட்டும் அங்கே போட சொல்லியிருக்கலாம், நான் மறந்துட்டேன். சரி ஓகே, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, அதில் வந்து குழம்பு இருக்குதுங்க. இங்கே பாருங்க மக்களே, இதில் வந்து விலாங்கு மீன் குழம்பு இருக்குது. ஓகேங்கக்கா, ரைட். மக்களே அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, எத்தனை காருன்னு சொல்லிட்டு லைனாக இருக்குது. நம்ம கார் அங்கே ஓரமாக எடுத்திருக்கிறோம். தம்பி கைப்பிடிங்க. அவ்வளோதான் மக்களே, பார்சலை வாங்கிட்டு தவனை கூட அப்படி பொடி நடையாக போனோம்னா கார் அங்கே இறக்கத்தில் நிறுத்தியிருக்கிறேன். இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கார் நிறுத்துறதுக்கு மட்டும்தான் இது கிடையாது, என்னென்னா பார்க்கிங் வசதி கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நிறுத்திட்டு போகணும், வேறு வழியே இல்லை. என்ன சிரிப்பு? சரி மக்களே, அவ்வளோதான், கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. வரக்கு முன்னாடி மீனை வச்சாச்சு, கிளம்பலாம். மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டில். ஏன்னா எத்தனை தடவை இந்த காரணமலை காமிக்கிறதுன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு டைமும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் அமையுது. ஒவ்வொரு டைம் வரும்போதுமே டிஃப்ரெண்டான ஆளுகளோட தான் வருவோம். ஸோ ஓகே மக்களே, வந்தாச்சு, கிளம்பலாம். அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. இது எப்படி இருக்குது? வேற லெவலா? சரி ஒன்னே ஒன்று விடு. கொஞ்சம் ப்ளீஸ் சாமி, கொஞ்சமாக கொடுறா. ஒரே ஒரு பீஸு, ஒரு பீஸு. பார்த்தீங்களா மக்களே, இந்த பாயப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது. சரியான ஆளுங்க. சரி மக்களே, அவ்வளோதான், அப்படியே ஜாலியாக வாங்க வீட்டுக்கு போயிட்டு. கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலைல அப்போ நான் 10:30 சொன்னேன்ல, இப்போ கரெக்டாக மணி வந்து 12 மணிக்கு. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன டைம் வந்து 11-11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, மணி இப்போ 12 மணி ஆகுது. வீட்டுக்கு போகிற மணி 12:30 ஆயிரு. சாப்பாடு டைம் கரெக்டாக போயிடலாம், எல்லாமே சாப்பிட்லாம். மீனுக்கு காம்பினேஷனாக வெங்காயம். வீட்டுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு, அது சொல்ல மறந்துட்டேன். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இலையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம வாங்கி வந்தது. அப்புறம் குக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடு சாப்பாடு ரெடியாக இருக்குது. வாங்கி வந்ததில் இன்னொன்று அங்கே இருக்குது, அது தவணு ஓப்பன் பண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எடுத்து இங்கே வச்சாச்சு. ஓகேங்களா, எல்லாம் ரெடியாக சுடு சாப்பாடு ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவி ஓகேயா. அடுத்து மக்களே, ஆக்சுவலாக என்றைக்குமே நம்ம அங்கே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுக்குற பச்சைப்புளி ரசம் செம்மையாக இருக்கும். சாப்பாடு பச்சைப்புளி ரசம், சாப்பாடு மீன் குழம்பு, பொரிச்ச மீன், பச்சைப்புளி ரசம், இது 4 தான் அங்கே ரொம்ப இது. ஸோ இன்றைக்கி வந்து பச்சைப்புளி ரசம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரசம் இருக்குது. இருந்தாலும் பச்சைப்புளி ரசம்
வெந்தாச்சு. அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா செய்யல இருங்க காமிக்கிறேன். மக்களே தெரிகிறதா? இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கோம்னா தண்ணிக்குள்ள வந்து புளி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து நாட்டு கொத்தமல்லி தலையை அரிஞ்சு போட்டிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை பாயாசத்துக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அதான் புளி, நாட்டு கொத்தமல்லி தலையா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தலையை அரிஞ்சு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை தொளிச்சு கழுவி வச்சுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு கழுவி வச்சுருக்கோம். உப்பு. ஓகே பல்லவி, கிளப்புங்கள். இவ்வளோ தான் பச்சை பாயாசம் மேக்கிங். சரிங்களா? இதெல்லாம் இடித்து என்ன சாமி? அடுத்த கட்டமாக உப்புன்னு சொல்கிறதா? சரி சாமி. அவ்வளோதான் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இடித்து போட்டோமோ இல்லை, ரைட். அதாவது பச்சை பாயாசங்க எல்லாமே பச்சையாக போட்டு செய்கிறது அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட். இதுக்கெல்லாம் நாங்கள் அடிமை. இது கொங்கு நாட்டு ஸ்பெஷலுங்க. எடுத்து போடு. அவ்வளோதான் பலவே ரெடியா? போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள் மக்களே, வெங்காயம் போட்டாச்சா, இடித்து வச்சா சின்ன வெங்காயம். அடுத்தது பச்சை மிளகாய். ஆமாம் தெரிச்சிடும். அடுத்தது கறிவேப்பிலை. அடுத்தது உப்பு கொஞ்சம் மட்டும் போடலாம். ஓகே மக்களே, அவ்வளோதாங்க. இதுதாங்க பச்சை புளி ரசம். இதை கரைச்சிட்டு கடைசியாக வந்து எடுத்து பச்சை மிளகாய் போட்டுடலாம். நான் பச்சை மிளகாய் போட்டு கரைச்சாப்பிடனா பல்லவி வந்து கையிலலாம் காரமாயிரும். அப்புறம் கையல் பாப்பாவை தொடும்போது காரம் அதிகமாக இருக்கும். கை வந்து காரம் அலசி விட்டு போகாதெல்லாம். அதனால் பாருங்க பச்சை பாசம் ஜம்மு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்குது பாருங்க. எப்படி செம்மைங்களா? அதாவது மற்ற ரசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புளியை கரைப்போம், கரைச்சி புளியை தனியாக தூக்கி போட்டுருவோம். ஆனால் இதில் அப்படி இல்லாமப்பா புளி உள்ளே புளி அதுக்குள்ளேயே தான் இருக்கும். நல்லா இருக்கும் மக்களே. நம்ம புளி வரும்போது எடுத்து போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புளியை கரைச்சிட்டு இது பண்ணாலும் பண்ணலாம். பட் இப்படி கரைக்கும் போது நல்லாயிருக்கும். அந்த புளி, அந்த வெங்காயம், அந்த உப்பெல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பல்லவி கரைச்சாச்சா? ரைட்டு மக்களே, அவ்வளோதான் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகாய். அரை கையில் இப்போ தோடு ஒன்றும் பண்ண. சரி வேண்டாம் விடு. போச்சுமா? போதும் பிள்ளை, அதிகமாக வேண்டாம். போச்சுமா ஒரு கலந்துரு. அவ்வளோதானுங்க. இவ்வளோதான் பச்சை புளி ரசம் மேக்கிங்கு. இங்கே லைட்டாக கையில் ஊற்றி வைப்போம். இந்த உனக்கு கொஞ்சமா இந்த குடிச்சுப்பாரு. அவன் கையில் ஊற்றிருப்பா. ஆஹா குடி. எழுதிச்சா? ஐயோ செம்ம புளிப்பு கரெக்ட். புளிப்பெல்லாம் நல்லா சேர்த்து இருக்கும் மக்களே. பச்சை ரசம் அப்படி தான் இருக்கும். அந்த பச்சை வெங்காயம், அந்த பச்சை பூண்டு, அந்த பச்சை கொத்தமல்லி, பச்சை கறிவேப்பிலை, சொல்ல வார்த்தைகளை செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில். சரி சாப்பிடலாமா? ஓகே பல்லவி ஆரம்பிச்சிடலாமா? மக்களே சூடா 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 கசகசன்னு இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் கசகசன் ஆயிடுச்சு? தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிட்டியா? மக்களே அடுத்து பாருங்கள், மீன் குழம்பு பாருங்கள். மேலே எண்ணெய் விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே என்றைக்குமே மீன் குழம்பு செமையாக இருக்குது. அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாங்க் மீன் குழம்பு. ஓகே பல்லவி. அப்படி ஏய் செமப்பா. கிருட்டு மக்களே பார்த்தீங்களா? இன்னும் இரண்டி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தாய்க்குள்ள வந்து இந்த வேளாங்க் மீன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து குழம்பு மட்டும். ஓகேங்களா? மற்ற எல்லாருமே சாப்பிடுவோம். ஓகே 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 மக்களே. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா பொரிச்ச மீன் பீஸ் எல்லாத்துக்கும் வச்சிடலாம். ஓகேவா? சிறப்பா? ஓகே மக்கள், ஓவராலாக பாருங்கள். இது நம்ம தட்டு, இது அம்மா தட்டு, இது தவணி தட்டு, இது அப்பா தட்டு, இது பல்லவி தட்டு. செம்ம. ஆரம்பிச்சிடலாமா? மக்கள் எப்படி வேற மாதிரி இருக்குதா? எடுத்துக்கிட்டு அப்படியே பாருங்கள், நம்ம கட்டுத்துறைக்கு வந்தாச்சு. எல்லாம் ஜாலியாக அந்த கட்டை தான் கொஞ்சம் சாப்பிட போகிறோம். மக்களே எகைன் எத்தனை தடவை திருப்பி பார்த்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் தட்டு
அந்த வாழை இலைக்கு வெட்டி வச்ச வெங்காயம் அந்த வயலட் கலர் இருக்கிறக்கும் இந்த மீன் ஒரு கலரு இது ஒரு கலரு. பா பல்லவி ஆரம்பிக்கலாமா? கிளப்புங்கள். நல்லா இருக்கா பொரிச்ச மீன்? வெள்ளாங்கி மீன் அதை டேஸ்ட் பண்ணிப்பார். அடுத்த கட்டமாக குழம்பு மீன் அப்படி பிரித்து காட்டு. அடா 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 அங்கே பாருங்க மக்களே. நல்லா இருக்கா? சரி ரைட்டு, நம்ம ஆரம்பிக்கலாமா? வாருங்கள். வெள்ளாங்கி மீனை ஃபஸ்ட்டு பிரித்து காட்டுறேன். தோல் வாருங்க இப்படி கலந்து பார்த்தீங்களா? அது செமையாக இருக்குதா? இந்த மீனுக்கெலாம் நம்ம அடிக்ட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பெரிய மீனாக வாங்குறத விட குட்டி மீனாக வாங்குறதா மக்களே பெஸ்ட்டு. ஏன்னா பெரிய மீன் வாங்கினோம்னா அந்தளவுக்கு போன டைம் இந்த கனடா நம்ம சப்ஸ்கிரைபர் சிவானை வந்தப்போ பெரிய மீனாக வாங்கிட்டோம். அது வந்து எப்படின்னா கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இது குட்டி மீன் வேறு லெவல் இருக்குது, செமையாக இருக்குது. சேர்ஸ். வேறு லெவல் இருக்குது. அடா அடா அடாடா அடாடா சிவாண்ணா, இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கனடா சப்ஸ்கிரைபர் சிவகுமார் சிவானங்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நீங்கள் போன டைம் வந்தப்போ பெரிய மீனை வாங்கிவிட்டோம். அது என்னன்னா பெரிய மீனை வாங்க நல்லா இருக்குங்கிறக்காக. வெள்ளாங்க மீன் பொறுத்த வரைக்கும் சின்ன மீனை வாங்கணும். சின்ன மீன் தான் டேஸ்ட் அதிகம். எப்படி இந்த அளவுக்கு டேஸ்ட் நீங்கள் தெரிய பார்க்கல பாப்பா. உங்களுக்கு ரெண்டாவது அங்கே நம்ம வாங்கின பாருங்க அந்த கடை, அங்கே 2-3 கடை இருக்குது. பட் அந்த கடை தான் மேஜராக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற கடை. உண்மையுமே அவ்வளோ ஒர்த்தாக பண்ணுவாங்கதா. முள்ளே இருக்காதுங்க இந்த மீனில் தான். இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? முள்ளே இருக்காது மக்களே, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னா. இதுதான் வேளாண் மீனுடைய மண்டை. பாம்பு மீன், பாம்பு இருக்கும் இல்லைங்க, பாம்பு மாதிரி இருக்குமுங்க. அடாடா வீடியோவே எடுக்க வேண்டாம்னு நினச்சேன், இப்படி வீடியோ வரும் நினச்சே வைக்கல மக்களும். அதுக்கடுத்து மீன் பீசஸ் இது அப்படித்தான். இது வந்து ரோகு மீன் இருக்கும் இல்லைங்க, அந்த மீன் பீஸு தெரியுதா? இங்கே பொரிக்கிறலாம் வேற இல்லை. உண்மையாலுமே அந்த கடை வேறு லெவலுங்க. சாப்பிட்லாம். இந்த கடையோடைய ஃபோன் நம்பரு நான் வந்து மீன் வாங்குறப்பவே ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் வீடியோ பின்னோக்கி போய் பாருங்கள், இருக்கும். பா ஏப்பா நம்மளு எத்தனையோ தான் மீன் படிச்சு அந்த டேஸ்ட் வரமாட்டீங்களா? வருது, இந்த டேஸ்ட் வரமாட்டீங்க. இன்னைக்கு பாருங்களா, நிமிஷம் இல்லை. இங்கேருந்து போகும்போதே நம்ம பழனிசாமி மீன்காரர் இருப்பார்ல, நம்ம முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இந்த வெள்ளாங்க மீன் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பழனிசாமி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அவருடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ தரேன். இப்போ ஒரு ஃபோன் நம்பர் வருதா, அது வந்து நம்ம பழனிசாமியோடைய ஃபோன் நம்பரு. நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சாப்பிடு இந்த வெள்ளாங்க மீன் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அது குட்டியாக வாங்க, பெருசாக வாங்காதீங்க, குட்டியாக வாங்கிக்கிங்க. அது நல்லா இருக்குது, செம்மையாக இருக்கும், கவிச்சயமே வராது. அப்புறம் ரெண்டாவது அதான் சொன்னேன், இங்கே இது போகும்போது பழனிசாமி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் மீனை சுத்தம் பண்ணி கொண்டாந்து கடையில் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. நானும் தான் போய் குளிச்சுட்டு கரெக்டாக வந்தால் மீன் ரெடியாக இருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். இன்றைக்கி மிஸ்ஸே இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றது சந்தோஷம் தான். பட் இது வேறு லெவல் சந்தோஷமாக இருக்குது மக்களே. நிறைய இருக்குதுங்க. அந்த குண்டா வழியே மீன் பீஸுதே, அந்த வெள்ளாங்க மீன் பீஸே தான் இருக்குது. அதனால் போய் வேணும் வேலைக்கு போட்டு வந்துட்டேன். இன்னும் கிடக்குதுங்க, இன்னும் எவ்வளோ மீன் பீஸ் கிடக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோகு மீன் இருக்கலங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 2 மண்டை இருந்துச்சு. ஒரு மண்டை வந்து அப்பாவை கொடுத்துட்டேன், இன்னொரு மண்டை நான் வச்சுக்கிட்டேன். இதை மட்டும் குழம்புக்குள்ளே போட்டுருக்கலாம். என்றைக்குமே பொரிக்கிறதுக்கு வந்து மண்டை மட்டும் போடாதீங்க, ஓகேங்களா? அதை வந்து குழம்புல வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, சாப்பிடலாமா? வேறு அப்படியே எடுக்கிறா, ஒரு 3 பீஸ் எடுக்கிறா, வச்சு உறிஞ்சிடும். தெரியுதா? அவ்வளோதா, சென்டர் முள் மட்டும்தான் மக்களே. சைடில் சின்ன மைனூட்டாக தான் முள் இருக்கும். மக்கள் அடுத்த கட்டமாக பாருங்கள், வாழை இலை வந்து அப்படியே வெந்து மீன் குழம்புல மிக்ஸ் ஆகி சாப்பிடலாமா? சரி, நல்லா இருக்குங்க. மீன் குழம்புக்கு நல்லா பழவளம் இருந்தாலும் நல்லாயிருக்கு, இப்படி நல்லா குளவளம் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது மக்களே.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்புளி ரசம் இதுக்கு தான் நம்ம ரொம்ப அடிமை. சரிங்களா, சாப்பிடலாமா? சேஸ். செம புளிப்பு. வாண்ணா மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க மகளே, அப்புறம் மீட் பண்ணுறேன்.